தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் போன காணொளியில் தம்பிக்கு ஏன் தம்பி அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில் அண்ணனுக்கு ஏன் அண்ணன் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். அண்ணன் இதை பிரித்தோம் அப்படின்னா அன் கூட்டல் அன் அப்படின்னு வரும். இந்த கடைசியாக இருக்கிற இந்த அண்ணை வந்து நாம் ஆண் பாலினத்துக்கு பயன்படுத்துவோம். அதாவது ஆண்களை குறிக்கிறதுக்கு அன் அப்படின்ற அந்த பின்னொட்டை கடைசியாக இருக்கிற அந்த பின்னொட்டை நாம் தமிழில் பயன்படுத்துவோம். இப்போ சான்றுக்கு அவன், இவன், நல்லவன், கெட்டவன், மாயவன், வேலவன் அப்படின்ற இந்த எல்லா சொற்களுமே வந்து அன் அப்படின்றதெல்லாம் முடியுது. இந்த அன் அப்படின்ற பின்னொட்டில் முடிகிற எல்லாமுமே வந்து ஆண்களை குறிக்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அன் அப்படின்ற வேர் சொல்லுக்கான பொருள் என்ன? வேர் சொல்ல ஆங்கிலத்தில் ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பின்னொட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆங்கிலத்தில் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அன் அப்படின்ற வேர் சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலானது அப்படின்னு அர்த்தம். தன்னை விட மேலானவன், உயர்ந்தவன், மூத்தவன் அப்படின்றதுனால தான் அண்ணனுக்கு அண்ணன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. சரி, இப்போ அன் அப்படின்ற வேர் சொல்லுக்கான பொருள் மேலானது தான், உயர்ந்தது தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கான சில சான்றுகளை பார்க்கலாம். அன்னம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்முடைய வாய்க்குள்ள இருக்கிற அந்த மேற்கூரை பகுதியை, நம்முடைய நாக்கு நுனி தொடுகின்ற அந்த மேற்கூரை பகுதியை தான் நாம் அன்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இதை பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறதுனால தான் அதுக்கு அன்னம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. மேலானவர்களை அண்ணல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னா உயர்ந்தவர், மேலானவர் அப்படின்னு பொருள். அதே போல பேச்சு வழக்கில் அன்னார்ந்து பார்த்தல் அப்படின்ற சொல் வழக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு அன்னார்ந்து அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அண்ணனுக்கு ஏன் அண்ணன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.